வெல்கம் டு தமிழ் கோவியம். நீ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஃபேக் டேட்டா போகணும். அதுக்கு உனக்கு நல்ல சேலரி கிடைக்கும். ஏன் நான் என்று யஷ்வந்த் கேட்டான். அவனது பார்வை இன்னமும் வெட்கத்தில் பேச முடியாமல் நின்றிருந்த மீராவின் மீது இருந்தது. இன்னொரு தோழியான யாமினி கண்களை உருட்டிவிட்டு மீராவுக்காக பேசினாள். ஏன்னா அவளை விடாம தொல்லை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை விரட்டி அடிக்கணும். அதுக்கு தான். கடைசியாக யஷ்வந்தின் மனதில் அந்த புதிர் அவிழ்ந்தது. புரிதலின் ஒரு கீற்று அவன் கண்களில் கூர்மையாக தெரிந்தது. அப்போ இதுதான் காரணமா? இருந்தாலும் இதில் ஏதோ ஒன்று அவனுக்கு எரிச்சலை தந்தது. அந்த மீரா இந்த திட்டத்தின் மாஸ்டர் மைண்ட் அமைதியாக இருக்க அவளுடைய தோழிகள் ஏன் எல்லாவற்றையும் பேசுகிறார்கள்? மீராவே, அவளுக்கு நான் ஒரு வரணும்னு எங்க பார்ப்போம் என்று யஷ்வந்த் தன் உதடுகளில் ஒரு நம்பிக்கையான புன்னகையுடன் கூறினான். ஏய் லூசு என்று யாமினி கோபமாக அவனை பார்த்து முறைத்தாள். ஆமா, இல்லன்னு மட்டும் பதில் சொல்லு. நாங்க உன்னை தேர்ந்தெடுத்ததுனால நீ என்ன பெரிய ஸ்பெஷல்னு நினைப்பா? ஆமா என்று இன்னொருத்தி குறுக்கிட்டாள். நீ இந்த வேலையை எடுத்துக்க போறியா இல்லையா? ஆனால் யஷ்வந்த் அசரவில்லை. மாறாக அவன் சற்றே பின்னால் சாய்ந்து தன் புன்னகையை ஒரு சவாலாக விரிவுபடுத்தினான். நான் மீராதா என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏனென்றால் உண்மை என்னவென்றால் அவனை தேர்ந்தெடுத்ததை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பணத்தை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. அவனுடைய கணக்கில் பல கோடிகள் சத்தமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு சில ஆயிரங்கள் என்ன பெரிது? இல்லை, அவனுக்கு இந்த நாடகத்தில்தான் ஆர்வம் இருந்தது. மேலும் இந்த விளையாட்டை அவன் விளையாடப் போகிறான் என்றால் அவன் மீராவுடன் நேரடியாக விளையாட விரும்பினான். அவளுடைய எடுபிடிகளுடன் அல்ல. தனக்கு உயிர் வாழ தேவையான அத்தியாவசியங்களை தேடுவதை தவிர யஷ்வந்திற்கு வேறு எந்த வேலையும் இல்லை. இந்த புதிய வாழ்க்கையில் கூட அவனது கடந்த கால வாழ்க்கையில் ரேஷ்மாவின் துரோகத்தின் நீடித்த வழி ஒரு பழைய தழும்பு போல அவனை அரித்து கொண்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது. அவன் அதில் மூழ்கி விடாமல் இருந்ததற்கு ஒரே காரணம் அவனுக்கு ஓய்வாக இருக்க நேரமே கிடைக்கவில்லை என்பதுதான். அது மட்டுமின்றி டெக்கான் கிரவுன் யூனிவர்சிட்டியின் 2 டாப் அழகிகளில் ஒருத்தியின் போலி காதலனாக நடிப்பது ஒரு சாகசம்தான். இந்த வளாகத்தில் உள்ள பெரும்பாலான ஆண்கள் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதற்காக எதையும் செய்ய துணிவார்கள். மற்றவர்கள் கனவு காணும் ஒன்றை அவன் ஏன் மறுக்க வேண்டும்? கெட் லாஸ்ட், நீ ரொம்பதான் ஓவரா பண்ற என்று யாமினி கோபத்துடன் கத்தினாள். ஆனால் மீரா இறுதியாக தன் மௌனத்தை கலைத்தாள். அவளுடைய அமைதியான குரல் அவளுடைய தோழியின் கூர்மையான துணியை கிழித்தது. இட்ஸ் ஓகே யாமினி, விடு. எனக்கு அவன் தேவை. முக்கியமா பர்த்டே பார்ட்டிக்கு இன்னும் அதிக நேரம் இல்ல. பிறகு அவளுடைய பார்வை யஷ்வந்தின் மீது திரும்பியது. அவளுடைய முகம் தீவிரமாக மாறியது. அவளுடைய நீல நிற கண்கள் அவனை தளராமல் பார்த்தன. இன்னைக்கு ஈவினிங் நீ என்னோட டேட்டா ஒரு பார்ட்டிக்கு வரணும். நான் உனக்கு 4 லட்சம் தர்றேன். ஒத்துக்கிறியா? 4 லட்சமா? யஷ்வந்தின் உதடுகள் புன்னகையில் வளைந்தன. ஒரு காலத்தில் அவனது அந்த பழைய வாழ்க்கையில் வேண்டுமானால் இந்த தொகை திகைப்பூட்டுவதாக இருந்திருக்கும். அவனது உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு செல்வமாக இருந்திருக்கும். ஆனால் அது அப்போது. இப்போது 1000 கோடி ரூபாயை ஒரு நொடி கூட யோசிக்காமல் சாதாரணமாக கையாண்ட பிறகு 4 லட்சம் என்பது கேலிக்குரியதாக தோன்றியது. இருந்தாலும் அவன் தலையசைத்தான். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆமா, ஏன் ஒத்துக்க மாட்ட என்று யாமினி உடனே கேலியாகச் சொன்னாள். அவளுடைய கண்கள் அவமதிப்புடன் மின்னின. உன்ன மாதிரி ஆளுக்கு அந்த மாதிரி பணம் லாட்டரி அடிச்ச மாதிரி தான். உன் கனவுல கூட இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை நீ பார்த்திருக்க மாட்ட. ஆமா, இவ்ளோ ஈஸியா காசு கிடைக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படணும் என்று இன்னொரு தோழி ஒரு நமுட்டு சிரிப்புடன் சொன்னாள். ரொம்ப லக்கியும் கூட. நீ மட்டும் நோ சொல்லியிருந்தா மீரா உன்னை காப்பாத்த செலவு பண்ணின அந்த 1 லட்சம் ரூபாய் உன்கிட்ட இருந்து கக்க வச்சிருப்ப என்று யாமினி விஷத்துடன் சேர்த்தாள். மீராவின் தோழிகள் தங்கள் வார்த்தைகளை கத்திகளாக அவன் மீது வீசினர். ஆனால் யஷ்வந்த் அதை கண்டுகொள்ளவில்லை. அவனுக்கு அவர்களின் அவமானங்கள் ஈக்களின் முணுமுணுப்பை தவிர வேறொன்றுமில்லை. அவனுடைய கணக்கில் இருக்கும் உண்மையான தொகையை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் அவனை பார்த்து ஏளனம் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை தரையில் தட்டையாக படுத்து அவனை ஒரு தெய்வத்தைப் போல வணங்கக்கூட செய்வார்கள். மீராவின் கண்கள் அவனை மெதுவாக தலையிலிருந்து கால் வரை அளந்தன. அவளுடைய முகபாவம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளுடைய வார்த்தைகள் கூர்மையாக இருந்தன.
உன்னை பார்த்தா உன்கிட்ட ஒழுங்கான ட்ரெஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பர்த்டே பார்ட்டிக்கு உனக்கு ஒரு நல்ல சூட் தேவைப்படும். நான் ஷாப்பிங்கே எக்ஸ்ட்ராவா 2 லட்சம் ரூபாய் தர்றேன். அதை வச்சு ஒரு நல்ல சூட், ஷூஸ், அப்புறம் என்று அவள் கலைந்து போயிருந்த அவன் தலைமுடியை பார்த்துவிட்டு சொன்னாள், ஒரு ஹேர் கட் பண்ணிக்கோ. நான் ஈவினிங் 6 மணிக்கு உன்னை வந்து பிக்கப் பண்றேன். யஷ்வந்த் லேசாக சிரித்து அவளுடைய பார்வையை சந்தித்தான். ஓகே, நான் அந்த நேரத்துல ரெடியா இருப்பேன். ஃபைன், இப்போ உன்னோட கான்டாக்ட் நம்பரையும் அக்கவுண்ட் டீடைல்ஸையும் கொடு, நான் பணத்தை அனுப்பணும். தயக்கமின்றி யஷ்வந்த் தன் தகவல்களை கொடுத்தான். ஒரு நிமிடத்திற்குள் அவனது போனில் ஒரு பேங்க் நோட்டிபிகேஷன் வந்தது. அவன் ஸ்கிரீனை பார்த்தான். 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது. 4 லட்சம் வேலைக்கு, 2 லட்சம் தயாராவதற்கு. மீராவின் துணி. அவள் கிளம்ப திரும்பிய போது குளிர்ச்சியாகவும் வியாபார ரீதியாகவும் இருந்தது. நான் 6 மணிக்கு உன்னை பிக்கப் பண்ண கால் பண்றேன். ஓகே, ஷியோர், நான் 6 மணிக்கு ரெடியா இருப்பேன் என்று யஷ்வந்த் ஒரு இயல்பான புன்னகையுடன் பதிலளித்தான். அவள் தன் தோழிகளுடன் விலகிச் செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். கண்ணிலிருந்து மறைவதற்கு முன் யாமினி அவனை ஒரு முறை முறைத்து பார்த்தாள். 6 மணிக்குள்ள ரெடியாயிரு. நீ மட்டும் மீராவை ஏமாத்துன, நாங்க உன்னை தேடி வருவோம். மறந்துடாத, நீ எந்த டிபார்ட்மெண்ட்னு எங்களுக்கு தெரியும். அவளுடைய எச்சரிக்கை ஒரு அச்சுறுத்தல் போல காற்றில் தொங்கியது. ஆனால் யஷ்வந்த் பதில் சொல்ல மெனக்கெடவில்லை. அவன் வெறுமனே ஒரு நக்கலான புன்னகையுடன் அவர்கள் செல்வதை பார்த்தான். சரி, என்னோட டேட்டுக்கு ரெடியாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த எண்ணம் ஒரு விசித்திரமான கேலி மற்றும் எதிர்பார்ப்பின் கலவையுடன் அவன் மனதில் நிலைத்திருக்க ஒரு புன்னகை அவன் உதடுகளில் பரவியது. யஷ்வந்த் அரவிந்தின் பொருட்களை வகுப்பறையிலிருந்து எடுத்து வைக்க உதவினான். அரவிந்திற்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கிறதா என்று உறுதி செய்த பிறகு யஷ்வந்த் அவற்றை அவனிடம் கொடுத்தான். உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்ட, எனக்கு சில முக்கியமான ஒர்க் இருக்கு, அதனால நான் இப்போ கிளம்புறேன். அரவிந்த் அவனை நன்றியுடன் ஒரு பார்வை பார்த்தான். தேங்க்ஸ்டா, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். யஷ்வந்த் லேசான புன்னகையுடன் பதிலளித்துவிட்டு அன்றைய தினத்தின் மீதமுள்ள வேலைகளில் கவனம் செலுத்த தயாராகி அங்கிருந்து கிளம்பினான். நிஜமாக அவனுடைய மதிய நேர திட்டம் அவனது புதிய வீட்டிற்கு பர்னிச்சர் வாங்கச் செல்வதாகத்தான் இருந்தது. அதை நேற்றே செய்ய நினைத்திருந்தான். ஆனால் சந்தோஷை குணப்படுத்த சந்தியாவுடன் அவனுக்கு இருந்த அப்பாயின்மெண்ட் அவனுடைய பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொண்டது. ரியல் எஸ்டேட் மேனேஜரிடமிருந்து சாவியை வாங்குவதை மட்டுமே அவனால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு தான் அவன் தனது புதிய வீட்டிற்கு பர்னிச்சர் வாங்கலாம் என நினைத்தான். ஆனால் விதிவசத்தால் எதிர்பாராத சூழ்நிலைகள் மீண்டும் அவனது திட்டத்தை கலைத்திருந்தன. மீராவின் டேட்டாக ஒரு பர்த்டே பார்ட்டியில கலந்து கொள்ள வேண்டிய திடீர் கட்டாயத்தால் அவனது திட்டங்கள் முற்றிலுமாக தடம் புரண்டன. பர்னிச்சர் ஷாப்பிங், துணி வாங்குவது மற்றும் மிகவும் அவசியமான ஹேர் கட் என அனைத்தையும் ஒரே மதியத்தில் செய்து முடிப்பது அவனால் முடியாத காரியம். எதையாவது ஒன்றை தள்ளி போட வேண்டியிருந்தது. துரதிருஷ்டவசமாக பர்னிச்சர் வாங்குவதுதான் அவனது பட்டியலிலிருந்து தியாகம் செய்யக்கூடிய வேலையாக இருந்தது. பர்னிச்சர் காத்திருக்கலாம் என்று யஷ்வந்த் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். எப்படியும் அவனது புதிய வீடு எங்கும் ஓடி போய்விடப் போவதில்லை. ஆனால் மீராவுடன் ஒரு பெரிய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வது, அது ஒரு அரிதான வாய்ப்பு. அதை அவன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அன்று மாலைக்கு மட்டும்தான் அவன் மீராவின் துணையாக நடிக்கப் போகிறான் என்றாலும் அவன் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த விரும்பினான். அவனுக்குள் ஒரு ஆசை, அதை அவன் முழுமையாக ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு பகுதி தனித்து தெரிய வேண்டும். மீராவின் கவனத்தை கவர வேண்டும் என்ற வலுவான ஆசையை உணர்ந்தது. அவனுடைய கடந்த வாழ்க்கையில் யஷ்வந்த் தன்னை ஒருபோதும் ரொம்ப அழகானவனாக கருதியதில்லை. அப்போது தனது தோற்றத்தை மதிப்பிட வேண்டுமானால் அவன் சராசரி என்றுதான் சொல்லியிருப்பான். ஆனால் அவனது இந்த புதிய உடம்பு முற்றிலும் வேறு கதை. யஷ்வந்த் இப்போது மறுக்க முடியாதபடி கவர்ச்சியாக இருந்தான். ஆனால் அவனது நல்ல தோற்றம் எப்போதும் அவனது மோசமான ஃபேஷன் சென்ஸாலும் மலிவான ஆடைகளாலும் மறைக்கப்பட்டிருந்தது. சரியான உடையுடன் தன்னம்பிக்கை மற்றும் ஒரு கம்பீரத்தை வெளிப்படுத்த முடியும் என்று அவனுக்கு தெரியும். அந்த எண்ணத்துடன் அவன் ஒரு கேப்பை கை காட்டி நிறுத்தி சிட்டியின் பரபரப்பான ஷாப்பிங் மால்களில் ஒன்றுக்கு நேராக சென்றான். பூமகளூர் நகரத்தின் அனைத்து ஊர்களிலும் சொன்னபுரி சிட்டிதான் மிகவும் உயிரோட்டமானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் இருந்தது. அது வர்த்தகம் மற்றும் ஆடம்பரத்தின் மையமாக இருந்தது. மிகவும் மேல்தட்டு வணிகங்கள் மட்டுமே செழித்து வளரும் ஒரு இடம். ஹை எண்ட் பூட்டிக்ஸ்ல இருந்து
பிரத்யேக ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் பிரைவேட் கிளப்புகள் வரை ஒருவருக்கு தேவையான அனைத்தும் அங்கே இருந்தன. அதை வாங்கும் அளவுக்கு அவர்களிடம் செல்வம் இருந்தால். யஷ்வந்த் அந்த பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலுக்குள் நுழைந்தபோது அவனது கண்கள் உடனடியாக ஒரு ஆடம்பரமான வெல்வெட் புட்டிக் என்ற கடையின் மீது சென்றன. ஒரு நொடி கூட தயங்காமல் அவன் உள்ளே சென்றான். அவன் நுழைந்த கணமே அமைதியான நேர்த்தியின் ஒரு சூழல் அவனை வரவேற்றது. காற்றில் பிரீமியம் லெதர் மற்றும் விலை உயர்ந்த பெர்ஃப்யூமின் மெல்லிய வாசனை பரவியிருந்தது. டிசைனர் ஆடைகள் தூய்மையான கண்ணாடி கூண்டுகளுக்குள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மற்றும் கிறிஸ்டல் சரவிளக்குகள் பளபளப்பான மார்பிள் தரையின் மீது ஒரு இதமான ஒளியை வீசின. இந்த இடம் சராசரி வாடிக்கையாளருக்கானது அல்ல என்பதை உணர யஷ்வந்திற்கு ஒரே ஒரு பார்வை போதுமானதாக இருந்தது. என் பழைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கடைக்குள் நுழைவதெல்லாம் வெறும் எட்டாக்கனியான கனவாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது நிலைமையே வேறு. இப்போது என் பேங்க் அக்கவுண்டில் கோடிகள் சொகுசாக உட்கார்ந்திருக்கிறது. இந்த கடையில். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மெகா எபிசோடை தொடருங்கள்.